ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே கதிரும் ராஜியும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே செந்தில் கிட்ட கோமதியுமே பேசியிருப்பாங்க. மீனா கிட்ட நீ ஏன் மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருக்க, அவன் மேலே நீ எதுக்கு கோவமாக இருக்க? ஏன்னா மீனா ரொம்பவே பாவம். ஏன்னா அவள் எந்த ஒரு தப்புமே அறியாதவ. அங்கே கதிருக்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லா தப்பும் ஏன் மேலே தான். ஆனால் மீனா நம்ம குடும்பத்துக்கும் சரி யாருக்காக இருந்தாலுமே சரி ஒரு நல்லது தான் நினைப்பா. அதே மாதிரி துரோகம் நினைக்கவே மாட்டா. அவகிட்ட போய் நீ சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்க. என்னடாடி நான் சொல்லி தான் உனக்கு புரியணுமா? என் மீனாவை பற்றி உனக்கு தெரியாதா? நீ காதலிச்சு தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த. அவளை பற்றி உனக்கே முழுசாக புரியலனா எங்களுக்கு எங்கடா புரிய போகுது? நீ பேசாமல் போய் அங்கே மீனா கிட்ட பேசுகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே சமைக்கிறது கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலுமே மீனா கிட்ட பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வீட்டுக்குமே போயிடுறாங்க. மீனா கிட்டேயுமே போய் என்ன மீனா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும் உடனே மீனாவும் என்னங்க நான் சும்மா தான் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா கிட்ட போயிட்டு மறுபடியும் செந்தில் மீனா என்ன மன்னிச்சிக்கோ, நீ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இங்கே கதிருக்கும் ராஜிக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அந்த விஷயத்த மறைச்சி வைக்கணுமே நினச்சிங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது பண்ணது தப்பு தானே. அதுவும் இல்லாமல் அப்பா கிட்டேயும் உங்கள் ஃபேமிலி கிட்ட எல்லாருக்கிட்டையுமே மறைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சான்? நீங்கள் மறைச்சது தான் தப்பு, ஆனால் உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை. ஆனால் நீங்கள் மறைச்சி வச்சது தான் அந்த ஒரு விஷயத்து மேலே தான் உங்கள் மேலே கோவமாக தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் பேசலை. அதே மாதிரி உனக்கு என்கிட்ட பேசணுன்னா ஈகோ இடிக்குது போல், அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி என்கிட்ட பேச சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவோம். உடனே எங்கள் மீனாவும் நான் எதுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் பேசாமல் இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், நீங்கள் பேசாமல் இருங்க, அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் செந்திலும் இவளுக்கு எவ்வளோ எகத்தாளம் இருந்தால் எங்கிட்டே இது மாதிரி சொல்லிட்டு போவாடின மாதிரியுமே செந்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜியும் கதிரும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. இங்கே ஊரில் இருந்தபோது 2 பேரும் பிரிஞ்சு அங்கே ஒன்று சேர்ந்து வாழாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ட்ரைனிங், இந்த ராஜுக்கு ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சென்னைக்குமே போனாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ட்ரைனிங்குமே நாளைக்கு முடிய போது நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே கதிரும் ராஜியும். அதுக்கப்புறம் இவ்வளோ சீக்கிரம் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சா, எனக்கு இங்கே இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் ராஜி இங்கே இருந்துட்டா அப்பா அம்மா நம்மளை சும்மா விடுவாங்களா? இங்கே சென்னைக்கு நம்ம தனியாக நைட் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கே நம்மளை காத்தால போக சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே ஸ்டே பண்ணிட்டோம்னா அப்பா என்ன சொல்லுவார்? நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டா நம்ம அங்கே போக வேண்டியது தானே. இங்கே வந்தது உன்னோட வேலைக்காக தான். நீ இந்த வேலையை ஆசைப்பட்டு இந்த வேலை ஐபிஎஸ் வேலைன்றது சும்மாலாம் இல்லை, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ட்ரைனிங்குமே முடிச்சுட்ட, அதுவும் இல்லாமல் நம்ம வீட்லேயுமே நீ ட்ரைனிங் பண்ணணும். நல்லா நீ ஐபிஎஸ் ஆகிட்டு உங்கள் அப்பா முன்னாடி நல்லா கெத்தாக நிற்கணும் அப்படின்ற மாதிரியுமே கதிர் வந்து ராஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜியும் நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க, நான் ஐபிஎஸ் ஆகி உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரியுமே ராஜியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ராஜி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வடிவுமே இங்கே ராஜிக்கிட்ட பேச முடியல அப்படின்ற ஒரு கவலையிலையுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசாமல் அவள் சென்னைக்கு ட்ரைனிங் போயிருக்கா, அவகிட்ட கால் பண்ணி பேசி ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜிக்குமே கால் பண்ணுறாங்க. வடிவு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே பார்த்துட்டு அம்மா இதுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அட்டன் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜி சொல்ல, உடனே வடிவம் ராஜி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, அங்கே சென்னைக்கு போன விஷயம் என்னாச்சு? ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே வடிவு வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜியும் இங்கே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் எப்படிமா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அப்பெல்லாம் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்கிறாங்க ராஜியும். அதுக்கப்புறம் இங்கே வடிவும் ராஜி அதை ஏன் கேட்குற, உங்கள் அப்பாவும் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள் மேலேயும் சரி இங்கே பாண்டியன் குடும்பத்து மேலேயும் சரி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அவங்க மறுபடியும் உங்ககிட்ட பேச முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த அவங்க கேட்டுட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் நம்ம குடும்பம் ஒன்று சேருன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியுமே வடிவு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ராஜிக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் சரியாயிடுமா? 2 பேரும் இப்போ எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இது அத்தையும் மாமாவையும் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்து 2 பேருமே பேசுவாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், நான் சொல்கிறது நடக்குதே இல்லைன்னு மட்டும். ஆனால் அதே மாதிரி நான் ஐபிஎஸ் ஆகி வந்து அப்பா முன்னாடி வந்து நின்று அப்பாவுக்கும் சரி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நான் கௌரவத்தை கொடுக்குவேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜியும் சொல்லிட்டுறாங்க. சரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயமும் சொல்கிற மாதிரியுமே சொல்லிட்டு ராஜியுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வடிவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே அப்பத்தாக்கு ரொம்பவே கவலையாகவும் இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக இங்கே
கோமதி கிட்ட பழனிவேலு கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசுறதுக்காக ஒளிஞ்சு இல்லை நேராகவே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பர்மனெண்ட்டாக பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே முத்துவேலும் சக்திவேலும் பாண்டியன் கோமதி மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க. இங்கே கோமதி அந்த ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்த மறைச்சி வச்சதில் அவங்க ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால இங்கே அப்பத்தாவுமே அங்கே பாண்டியன் கிட்ட கோமதி கிட்ட யாருக்கிட்டையுமே பேச வேணாம், அந்த வீட்டுக்கே நீ தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்பத்தா இதை நினச்சி ரொம்பவே வருத்தமாகவும், ஏன்னா எப்போவுமே பேசலை அப்படின்னு நினைக்கிற போதே எங்கள் அப்பத்தாவுக்கு ரொம்பவே இது கவலையாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே அப்பத்தாவும் இங்கே பாண்டியன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தாவே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டுமே இருப்பாங்க. இங்கே முத்துவேலும் சக்திவேலும் அந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, பாண்டியன் கிட்ட கோமதி கிட்டன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு மாதிரியுமே எங்கள் அப்பத்தா கிட்ட சொன்னதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் மீனா கிட்ட போய், மீனா என்ன மன்னிச்சிக்கோ, உன் மேலே கோவமாக இருந்தது என்னோட தப்பு தான், நீ செஞ்ச ஓகே, அது கதிரும் ராஜும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க ஓகே, அந்த விஷயத்த மறைச்சி வச்சிங்க அப்படின்றதால தான் உங்கள் மேலே கோவப்பட்டான், நீ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, ஆனால் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், என்ன மன்னிச்சிக்கோ மீனா அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்தில் சொல்கிறாங்க. செந்தில் சொன்னதை கேட்டதும் மீனாக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இன்னங்க நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் கேட்குறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது, நீங்களா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்கிறாங்க. மீனா சொன்னதை கேட்டதும் செந்திலும் இங்கே ராஜி கதிர் இப்போ நல்லா இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அம்மா ராஜிக்கும் கதிருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் தன்னோட பையனுக்கு ஒரு கெட்ட வாழ்க்கையை எங்கள் அம்மா அமைச்சு கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எனக்கு இப்போ நல்லாவே புரியுது, என்னை மன்னிச்சுக்கோ மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் சரிங்க எத்தினி மன்னிச்சிக்கோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு டைம் கேட்டிங்களா, அதுவே எனக்கு போதும், நீங்கள் மன்னிப்பு கேட்டதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட மறுபடியும் சண்டை போடாதீங்க, நீங்கள் எங்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம், அதே மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கே வரத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் மேலே கோவப்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தனாலலாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, ஆனால் நீங்கள் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு கஷ்டமும் தெரியும் அப்படின்ற மாதிரியுமே மீனாவும் சொல்லிடுறாங்க. இங்கே செந்திலும், மீனா இனிமே உங்ககிட்ட எப்போவுமே நான் சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு மாதிரியுமே இங்கே செந்தில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே பாண்டியன் கிட்ட நம்ம எப்படின்னா பேசியே ஆகணும், அதுவும் இல்லாமல் பாண்டியன் நம்ம கிட்ட பேசியே ஆகணும், ஏன்னா எப்பவும் போல் அவர் என்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே ஜுரம் இரும்பல் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோமதியும். இதை பார்த்தா பாண்டியனும் பார்த்துட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே அரசியும், அம்மா என்னாச்சுமா, என்னாச்சு, என்ன பண்ணுதுமா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே கோமதியும், இது அரசி எனக்கு ஒன்றுமே முடியல, எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, நான் கூடிய சீக்கிரம் செத்துறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி போடுற ஆக்டிங்கில் அங்கே பாண்டியனுமே எழுந்து உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இது அரசி அங்கே உங்கள் அம்மாவை கப்புன்னு நடிக்காமல் தூங்க சொல்லு, உங்கள் அம்மா நடிக்கிறது பச்சையாக தெரியுது, இது மாதிரிலாம் ஆக்டிங் போட்டால் நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன்னு மட்டும் உங்கள் அம்மா கனவுல கூட எதிர்பார்த்துற சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.